தனுசு ராசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அவங்களுடைய கிரகநிலை தகுந்தபடி எப்படி இருக்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். இப்போ உங்களுக்கு ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கார். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் வக்கரம் பெற்றிருந்தாலும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கார். அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார், சுக்கிரனும் சஞ்சாரம் பண்ணுறார். ஆகவே தனுசு ராசி இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, பொதுவாக வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு ராசிநாதன் வக்கரம் பெற்றிருந்து செலவு ஆகிட்டே இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு வருவாயும் இருக்கும், செலவும் அது மாதிரி இருக்கும். காரணம் எப்படின்னா, நம்மளுக்கு வருவாய் இல்லாமல் செலவானால் தான் உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு குடும்ப இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றதுனால கூட பிறந்தவர்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு பண ரீதியாக வரணும், பிரச்சனை ஓடிட்டே இருக்குது, இது வரைக்கும் அவர் பணம் கொடுக்கல, சொத்து தகவல் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வாரம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா கூட பிறந்த கிரகம் தான் செவ்வாய், பூமிக்காரனும் செவ்வாய், சகோதரகாரகன் பூமிக்காரகன். அவர் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் குடும்பஸ்தானத்தில். அதனால் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் தீரும். ஏற்கனவே நீங்கள் மன சஞ்சலத்தை தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு வக்கரம் பெற்றார் இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஓடிட்டு இருந்தாலும் இந்த வாரம் அது உங்களுக்கு தீர்வாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டம் முடிஞ்சிருச்சு. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தைரியமாக இறங்கி நீங்கள் நல்லது செய்கிறத இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாரமாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.